ஹாய், இட்ஸ் டே 15. என்னடா டே 1 என்னைக்கோ டிசம்பரில் போட்டுட்டு திடீர்னு ஜனவரி 15 வந்துட்டு டே 15 அப்படின்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நானும் கீப்பப் பண்ண முடியல. பட் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் கொஞ்சம் சீரியஸாகவே ட்ராக்கில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கேல்குலேட்டிங் ஃப்ரம் ஜான்வரி 1 டு ஜான்வரி 15. ரெகுலராக வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அண்ட் இனிமேல் அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, என் பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, let me introduce myself first. My name is Teju and welcome to my page, Miles with Teju. ஸோ இங்கே நான் என்ன பதிவு செய்கிறேன்னா, என்னுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே ஆஃப் ட்ராக் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ அதை நான் ஆன் ட்ராக் கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்றது நான் செப்ரேட்டாக என்னோடய வீடியோ போடுறேன், இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் தேட். அண்ட் ஸோ லெட் மீ கம் டு த பாயிண்ட். நியூ இயர்க்கு நான் ஒரு 4-5 ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இது வரைக்கும் அதில் எவ்வளோ விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். இஃப் திஸ் வீடியோ கோஸ் லாங் ஐல் போஸ்ட் இட் as 2 வீடியோஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெயிட் லாஸில் 0 ப்ரோக்ரெஷன். அதுக்கான முயற்சி எதுவும் இன்னும் எடுக்கலை. ஸோ 2வது அடிக்ஷன்ஸ். ஸோ எல்லாருக்குமே வேறு வேறு விதமான அடிக்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு இருக்கிற அடிக்ஷன்ஸ் என்னென்னா காஃபி, சிக்கனு, ஃபோன். அண்ட் காஃபி நான் இன்னும் குறைக்கல அண்ட் அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கல. 2வது சிக்கனு. ஃப்ரம் ஜான்வரி 1, 2026 டில் டுடே 15th January 2026 நான் சிக்கன் சாப்பிடவே இல்லை. அண்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட்லி லெஃப்ட் ஈட்டிங் சிக்கன். ஸோ இது ஒன்று எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் 3வது ஃபோன் கூட மேக்ஸிமம் நான் குக் பண்ணுறப்போ என்னுடைய டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல. மோர் தென் ஹாஃப் அ டே யூஸ் பண்ணுறதில்ல. பட் இன்னும் ஹாஃப் அ டே நான் ரொம்ப கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதையும் நான் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவேன்னு நம்புகிறேன். ஸோ அண்ட் 3வது ரொட்டீனு என்னென்னா, ஸோ மார்னிங் எந்திரிக்கிறது, நைட்டு படுக்கிறது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு இடையில டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய டாக்ஸுக்கு நான் ஃபீட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு. அண்ட் ஐ திங்க் ஆஃப் இட் ஐல் கெட் எமோஷ்னல். ஸோ இட்ஸ் ஃபைன். ஃப்ரம் பாஸ்ட் 4 to 5 days ஐம் ஃபீடிங் தெம். இல்லைனா என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு அதெல்லாம். பட் இப்போ நான் பண்ணுறேன். அண்ட் என் ஹஸ்பண்ட்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் வீட்டோட க்ளீனிங் எல்லாம் பார்த்துக்கிறேன். எஸ், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இல்லையானா பண்ணுவேன், பட் ஆன் அண்ட் ஆஃபாக. And I have to keep on going. I should not quit. ஸோ இது ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிறேன். அண்ட் ஸோ இது 3 ரெசல்யூஷன்ஸு. 4வது என்னென்னா, மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு யோசிச்சோம். மெயினாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு வெளியிலேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறது. அண்ட் இன்ஸ்டாமார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து க்ராசரிஸ் ஆர்டர் பண்ணுறது. ஸோ வெளியிலேருந்து மாதத்துக்கு ஒரு 2 times நம்ம வெளியில் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அண்ட் இல்லை, இந்த 15 நாளே நாங்கள் 2 times வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அண்ட் இன்ஸ்டாமார்ட்டில் ஸோ 15 days நான் ஒரு டைம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி மட்டும்தான். பிகாஸ் எனக்கு டின்னருக்கு ஆலு தேவைப்பட்டுச்சு. பட் அதை நான் போய் வாங்கிட்டு வர முடியாது வெளியில். பிகாஸ் எனக்கு பாப்பா இருக்கா அண்ட் கடைக்கு ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்றதால எனக்கு இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். பட் ஐ டென்ட் ஆர்டர் எனி திங் அன்னெசரியாக எதுவும் ஆர்டர் பண்ணல. ஸோ ஐம் ரியலி ரியலி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ நாளையிலேருந்து ரெகுலராக அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் புதுசாக ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் கூட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் யாரையும் மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் 5th வந்துட்டு செல்ஃப் க்ரூமிங்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கான முயற்சி இன்னும் எடுக்கலை. பட் கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு அதுக்கான அப்டேட் நான் கொடுக்குறேன். See you in next videos. இன்னொன்று ஃபைனல் விஷயம் என்னென்னா, என் மென்டல் ஹெல்த் அண்ட் என்னுடைய பேஷன்ஸ் லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் கலரிங் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், ஸோ அதோட பிக்சர் வேணுன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். கலரிங் இன்கம்ப்ளீட்டாக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஒரு ட்ராயிங்கை கலர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 25 to 30 minutes ஆச்சு. பட் என்னால் முடிஞ்சது. இம்பேஷன்ஸாக நான் பிஹேவ் பண்ணல. அண்ட் நான் கண்டினியூஸாக கலரிங் பண்ணேன். அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் சந்திப்போம்.